கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் பெலனவரே. என் வாழ்வினில் துணையவரே, என் தாழ்விலும் பெலனவரே. கர்த்தரை நான் பாடுவேன், அவரை நான் போற்றுவேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. தியானத்தின் தலைப்பு நம்பிக்கையும் சுத்தமும். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 3. இன்று உலகத்திலே தங்கள் இஷ்டம் போல வாழுகிறவர்களும், தங்களுக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய்கிறவர்களும், உலக இன்பங்களையும் சௌகரியங்களையும் ஒன்றுவிடாமல் அனுபவிக்கிறவர்களுமாய் இருப்போரும் அநேகர். சிலரோ ஞாயிறு ஆராதனை தவறாமல் கலந்து கொள்வர், தசம பாகங்களை தவறாது கொடுப்பர், ஆலய தேவைகளை எல்லாம் ஒன்றுவிடாமல் சந்திப்பர், எங்கு பணத்தேவை உள்ளதோ அங்கெல்லாம் பண உதவி செய்ய முன்னிற்பர். இவர்களும் நாம் தேவனை நம்புகிறோம் என்றே சொல்லுவார்கள். யோவான் எழுதும்போது தேவனுக்கு பிரியமாய் இருப்பதற்கு மேற்குறிப்பிட்ட எதையுமே எழுதவில்லை. அவர் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி எழுதுகிற விஷயம் ஒன்று மட்டுமே. அதாவது, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் நம்மை சுத்திகரித்து கொள்ளுதலையே குறிப்பிட்டு எழுதுகிறார். பாவத்துக்கும் தேவனுக்கும் இடையில் பெரியதொரு இடைவெளி உண்டு. தேவன் பாவத்தை வெறுக்கிறார். பாவம் செய்கிறவன் பிசாசுக்கு சொந்தமானவன். அவரில் நிலைத்திருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்கிறவன் அவரை அறிந்ததில்லை. நாம் கர்த்தருக்காக எத்தனையோ காரியங்களை செய்யலாம். ஆனால் நம்மை அவருக்கு முன்பாக சுத்தமாய் காத்து கொள்ளுவதே அவர் நமக்காக காட்டிய அன்புக்கு நாம் செலுத்தும் நன்றி கடனாகும். இன்று நம்மில் எத்தனை பேர் இதனை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறோம்? அவரில் நாம் நம்பிக்கையாய் இருந்தால் மாத்திரம் போதாது. அவருக்கு முன்பாக நம்மை சுத்தமாய் காத்துக்கொள்வதும் முக்கியமானது ஆகும். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நமது நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியையோ நேசிக்கிறார். பாவிகளை மீட்கவே அவர் கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். எனவே அவரது மீட்பின் அந்த மகத்துவத்தை உணர்ந்தவர்களாய் உண்மையிலேயே நம் பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு அவரிடம் மன்னிப்பு கேட்கும்போது அவர் நம்மை மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். அதன் பின்னர் நாம் அவரை நம்பி வாழலாம். அந்த நம்பிக்கையிலும் ஒரு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, இன்றே மனம் திரும்புவோம். நம்மை அவரிடம் தந்து முழுமையாக அவரை நம்புவோம். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருப்பீர்களாக. லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனம் 45. ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கும் நான், நீர் பரிசுத்தமாக இருப்பதை போன்று நான் சுத்தவானாக வாழ எனக்கு கிருபை தாரும். ஆமென்.